Hello students, welcome to Sendhambre Mathematics channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 1.1 ல இருக்க important 2 marks. நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கேன் chapter 1 ல இருக்க ஒவ்வொரு எக்சர்சைஸ்க்கும் important 2 marks போட போறேன் அப்படினு. சோ இப்போ first வந்து நம்ம exercise 1.1 உடைய important 2 marksலாம் பார்க்க போறோம். ஓகேயா? First one, find A cross B, A cross A, B cross A கேட்டிருக்காங்க. A and B கொடுத்துட்டாங்க. A ஒரு செட்டா கொடுத்திருக்காங்க, B ஒரு செட்டா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி curly bracket குள்ள நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுதான் நம்ம செட் அப்படினு சொல்வோம். இப்போ நம்ம ஜெனரலா 1 2 3 அப்படின்றதுல நம்பர்ஸ் நம்ம சொல்வோமா? ஆனா செட் குள்ள நம்பர்ஸ் இருந்துச்சுனா அதை எலிமெண்ட் அப்படினு சொல்லுவோம். ஓகே? இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா A cross B கண்டுபிடிக்க போறோம். A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் A செட் இருக்கா A செட் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து B இருக்கா B செட் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல 2 இருக்கா 2 வந்து 1 கூட பேர் பண்ணி எழுதுங்க. இது என்னவா எழுதுறோம்னா இந்த 2, 1 இப்படி எழுதுறோம்ல இது வந்து ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். ஆர்டர்டு பேர் அப்படினா என்னன்னா பேர்னா ரெண்டு இல்ல ரெண்டு பேர் இருந்தா தான் உங்களை பேர்னு சொல்லுவோம். சோ 2 நம்பர்ஸை வந்து நம்ம பேர் பண்ணி ஒரு பிராக்கெட் குள்ள எழுதுறது தான் ordered pair. okay ordered pair ஓகேயா சோ இப்போ ordered pair எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட இதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்றோம். அதே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட செகண்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்றோம். ஓகே ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட வர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் இந்த -2 1 பேர் பண்ணி எழுதியாச்சு. -2 -4 பேர் பண்ணி எழுதியாச்சு. 3 1 பேர் பண்ணி எழுதியாச்சு. 3 -4 பேர் பண்ணி எழுதியாச்சு. ஓகேயா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் A cross A. இப்போ இந்த கிராஸ் போடுறோம்ல இது மாதிரி A cross A அப்படினு போடுறோம்ல இது என்னன்னு சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படினு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேயா சரி இப்போ ரெண்டு இடத்துலயும் நம்ம A எழுதிக்கணும். A என்ன கொடுத்திருக்காங்க செட் அதை எடுத்து இங்க எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கம்பைன் பண்ண போறோம். எல்லாத்தையும் பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதியாச்சு அது கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பேர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிட்டோம் செகண்ட் எலிமெண்ட் பேர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட தேர்ட் எலிமெண்ட் பேர் பண்ணிருக்கோம். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சிச்சா செகண்ட் எலிமெண்ட் -2 2 -2 -2 சாரி -2 -2 -2 3 ஓகே அதுக்கு அப்புறமா தேர்ட் எலிமெண்ட் இங்க 3 இருக்கு. இப்போ ரெண்டு எலிமெண்ட்டையும் முடிச்சாச்சு. தேர்ட் எலிமெண்ட் 3 இருக்கு. 3 2 பேர் பண்ணிருக்கோம். 3 -2 பேர் பண்ணிருக்கோம். 3 3 பேர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் B cross A கண்டுபிடிக்கணும். B ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். A செகண்ட் எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா B ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால தான் B எழுதுறோம். இங்க A ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் A எழுதுறோம். ஓகேயா சோ அதே மாதிரி பேர் பண்ண போறோம். 1 2 1 -2 1 3 -4 2 -4 -2 -4 3 ஓகேயா சோ பேர் பண்ணும்போது நீங்க என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா இதுவும் செட்டா தானே கிடைக்கும். சோ செட்டுக்கு கர்லி பிராக்கெட் கண்டிப்பா ஓபன் பண்ணிருக்கணும். ஆர்டர்டு பேர் எழுதும்போது இப்போ 1 2 னா கமா கண்டிப்பா போட்டுருக்கணும். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எழுதுறதுக்கு நடுவுல பிராக்கெட் போட்டுருக்கணும். ஓகேயா சோ இது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா எழுதிடணும். அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சோ இதே மாதிரி செகண்ட் क्वेश्चनல வந்து நமக்கு PQ அப்படினு கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து நம்பர்ஸ்ல கொடுத்தாங்க. இப்போ PQ அப்படிங்கற வேரியபிள் அப்படி இல்லனா இது வந்து ஆல்பபெட்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா சோ A பாத்தீங்கன்னா PQ B யும் PQ ஆ கொடுத்திருக்காங்க. ஏனா A = B = PQ ன்னு கொடுத்திருக்கிறதால நம்ம ரெண்டுத்துக்கும் PQ தான் வரும்னு எழுதியாச்சு. ஓகே சோ இதையுமே நம்ம எலிமெண்ட் அப்படினு தான் சொல்லுவோம். சோ செட்டுக்குள்ள இருந்துச்சுனாலே அது வந்து ஒரு எலிமெண்ட் ரெண்டு எலிமெண்ட் இருக்கு அப்படினு தான் சொல்லுவோம். ஓகேயா A cross B எழுத போறோம். A B ரெண்டு எழுதியாச்சு. ரெண்டுமே சேம்ன்றதால சேமா எழுதி இருக்கோம். சோ P கூட P பேர் பண்ணிருக்கோம். P, P கூட Q பேர் பண்ணிருக்கோம். P, Q. Q கூட P பேர் பண்ணிருக்கோம். Q, P. Q கூட Q பேர் பண்ணிருக்கோம். Q, Q. ஓகே அடுத்து A cross A. சோ A cross A னா A வே போடுறோம் 2 டைம்ஸ். போட்டுட்டு இதே மாதிரி தான் பேரிங். மூணுமே ஒரே மாதிரி தான் பேரிங் வரும். பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. சரியா இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்றதால கண்டிப்பா பாருங்க. ஏன்னா ஈஸியான क्वेश्चनும் கூட இம்பார்ட்டன்ட்டும் கூட. இதுல ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்பாங்கல்ல. சோ அதனால பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து A = M, N B = empty. empty அப்படினா அதுல ஒண்ணுமே இல்ல அப்படினு அர்த்தம். சோ அத நம்ம இது மாதிரி செட் ஓபன் பண்ணிட்டு எதுமே இல்லன்றதால எதுமே போடாம விட்டுறணும். சரியா இப்போ A cross B எப்படி எழுதலாம் M, N cross empty ன்னு எழுதிக்கிறோம். சோ empty கூட நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு empty தான் கிடைக்கும். சரியா A cross A கேட்டிருக்காங்க. சோ A வே நீங்க டபுள் டைம் எழுதிடுவீங்க. M, M கிடைக்கும். M, N கிடைக்கும். N, M கிடைக்கும். N, N கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் B cross A பண்ணும்போது empty கூட நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா empty தான் கிடைக்கும். கிளியரா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन.
செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 1 2 3 கொடுத்துட்டாங்க, பி வந்து ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் such that எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் எதெல்லாம் எக்ஸாக வருமா, எக்ஸ் ப்ரைம் நம்பராக இருக்கணுமா, அப்புறம் லெஸ் தென் 10ஆக இருக்கணுமா. சரி, ப்ரைம் நம்பர் எது எது, 2 3 5 7 11 13 இதெல்லாம் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் இந்த டேபிள்லையும் ஒன் டேபிள்லையும் மட்டும்தான் வரணும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா. பட் அதோடைய டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எ நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 1 and itself. அதான் டெஃபினிஷன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது பாருங்கள், 1 table 2 டேபிளில் மட்டும்தான் இது வரும். 1 table 2 டேபிளில் மட்டும்தான் இது வரும். இது 1 table 3 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ எந்த நம்பர் 1 டேபிள்லையும் அந்த டேபிளில் மட்டும் வருதோ அதான் ப்ரைம் நம்பர். ஓகேயா. இப்போ பாருங்கள் 2 3 5 7 11 13லாம் ப்ரைம் நம்பர். ஆனால் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, லெஸ் தென் 10ஆக எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம், 7 எடுத்துக்கலாம். ஆனால் 11 லெஸ் தென் 10ஆ இல்லை, லெஸ் தென்னா 10க்கு கீழே. சரியா. ஸோ 10க்கு கீழே இல்லை 11, அப்போ 11 13லாம் நம்ம இதுக்கு அடுத்து வர எந்த நம்பரையும் எடுத்துக்க முடியாது. ஓகேயா. ஸோ அதனால தான் இங்கே பி பாருங்கள் 2 3 5 7 மட்டும் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ லெஸ் தென் அப்படின்னு கொடுத்ததால தான் நமக்கு இதெல்லாம் வராமல் போச்சு. இந்த 4 நம்பர்ஸ் எலிமெண்ட் மட்டும் வந்திருக்கு. புரியுதா. ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி பண்ணலாம். ஏ கொஷினில் கொடுத்துட்டாங்க, பி நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் 1 கூட 2 பேர் பண்ணும், அப்புறம் 1 கூட 3 பேர் பண்ணும், 1 கூட 5 பேர் பண்ணும், 1 கூட 7 பேர் பண்ணும். இதே மாதிரி 2 and 3க்கு பேர் பண்ணணும். சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னு வரும்போது ஃபஸ்ட்டு பி எழுதணும், அப்புறம் தான் ஏ எழுதணும். ஓகேயா. எழுதிட்டு 2 கூட 1 பேர் பண்ணணும், 2 கூட 2 பேர் பண்ணணும், 2 கூட 3 பேர் பண்ணணும். சரியா. அடுத்து 3 கூட 1 பேர் பண்ணணும், 3 கூட 2 பேர் பண்ணணும், 3 கூட 3 பேர் பண்ணணும். கிளியரா. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுதணும். கிளியரா இந்த செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அவங்க பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க, நம்மளை ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா. சரி, பி கிராஸ் ஏ அவங்க கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். பி அப்படின்றது நமக்கு இதில் ஃபஸ்ட்டு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு செட்டு எது இருக்கோ அந்த செட்டுக்கு நம்ம எப்படி எழுதணும்னா எலமெண்ட் ஃபஸ்ட்டு இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எழுதிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் -2 -2 0 0 3 3. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இது பாருங்கள் டபுள் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ -2 0 3. ஓகே, இதுதான் பி. நெக்ஸ்ட்டு ஏ. ஏ எங்கே இருக்குது, செகண்டாக இருக்குது. அப்போ செகண்ட் இருக்க எலமெண்ட் எடுக்கணும். 3 4 3 4 3 4. ஸோ 3 4 3 4 3 4 எழுதியாச்சு. ரிப்பீட் ஆயிருந்தால் ஒன் டைம் எழுதினா போதும். ஸோ 3 4. ஸோ ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிளியரா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி சி 3 செட்டு கொடுத்துட்டு நம்ம இதை ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன். என் அப்படின்னா இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஓகேயா. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் பி சி கிராஸ் சிலாம் கண்டுபிடிக்க தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏ கிராஸ் ஏ வந்து இந்த பி கிராஸ் பி சி கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பண்ணால் ஈக்குவலாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா ஒர்க். ஓகே, பாருங்கள் ஏ கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னு 5,6 ஏ கொடுத்துருக்காங்களா. 5,6 ரெண்டுமே ஏ இருக்கிறதால ஏவோட செட் எலிமெண்ட்ஸே நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், அந்த செட்டை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள் 5 கூட பேர் பண்ணுறோம், திரும்ப 5 6 கூட பேர் பண்ணிட்டோம், 6 5 கூட பேர் பண்ணுறோம், 6 6 கூட பேர் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் பி 4, 5, 6. அதே 4, 5, 6 தான் இங்கேயும் எழுதணும். 4 4 கூட பேர் பண்ணுறோம், 4 5 கூட பேர் பண்ணுறோம், 4 6 கூட பேர் பண்ணுறோம். 4ஓட ஒர்க் முடிஞ்சிச்சு. 5 4 கூட பேர் பண்ணுறோம், 5 5 கூட பேர் பண்ணுறோம், 5 6 கூட பேர் பண்ணுறோம். 5ஓட ஒர்க் முடிஞ்சிருச்சு. 6 4 கூட பேர் பண்ணுறோம், 6 5 கூட பேர் பண்ணுறோம், 6 6 கூட பேர் பண்ணுறோம். அவ்வளோதான், 6ஓட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சி கிராஸையும் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா. ஸோ இப்போ என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், பி கிராஸ் பி என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. சி கிராஸ் சி என்னெல்லாம் கண்டுபிடிச்சோமோ அதையும் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இன்டர்செக்ஷனாக என்ன பண்ணணும், காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா 5, 5 இது இருக்கா, அடுத்தது 5, 6 இருக்கா, அடுத்து 6, 5 இருக்கா, அடுத்தது 6, 6. வேறு ஏதாவது இருக்கா, இல்லை.
ஓகே ஸோ காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியா ஸோ நமக்கு 4 தான் கிடச்சிருக்கு 5,5 5,6 6,5 5 6,6 ஓகே இப்போ ஏ போய் பாருங்கள் ஏ என்ன கிடச்சிருக்கு அதே 5,5 5,6 6,5 6,6 அப்போனா ஏ கிராஸ் ஏவும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் யூ ஈக்குவலா ஓகே அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கிளியரா உங்களுக்கு இந்த சாப்டரில் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது மாதிரி புரியாமல் இருக்காங்க மேக்ஸை கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்